வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் ஐஸ்கிரீம். நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்போம், பட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்து அதை ஃப்ரீசரில் ஒரு 7 to 8 hours நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சு. இப்போ செய்கிறதுக்கு என்னதான் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் மைதாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 2 எக், அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் தேவைக்கு ஏற்ப. இப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீமை மைதாவில் டிப் பண்ணி செய்ய போகிறேன். இன்னொரு ஐஸ்கிரீமை எக்கில் டிப் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் மறையிற வரைக்கும் நல்லா டிப் பண்ணணும். இப்போ இதை நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணலாம். இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம எக்கில் டிப் பண்ணலாம். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணோம். எக்கில் செய்யும்போது மட்டும் ஒரு இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வாட்டி எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் 4 to 5 hours வச்சுருங்க. செட் ஆயிடுச்சு. பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகணும். இதை ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா மெல்ட் ஆயிரும். அட் அ டைமில் 1 போடுங்க, 2 போடக்கூடாது. இந்த மாதிரி கலர் ஆனதும் எடுத்துருங்க. இப்போ இன்னொன்றையும் போட்டு எடுத்துடுறேன். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. இது இட்டாலியன் காஃபி இல்லைனா நம்ம ஊர் பிளாக் ஃபில்டர் காஃபி கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.